என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு தடி கூட கொண்டுறீங்களா? ஒரு தடி கூட கொண்டுறீங்களா? என்னதுக்கா? நீங்க போனா அங்க இளநீரம் தான் குடிச்சிட்டு தான் கொண்டுறீங்க. சொல்றேன் பாம்பு தேங்காய் கொண்டுறீங்களா? அந்த பாம்பன் கடல் வழியாக என்று அன்போடு இது கோபுரம் தெரியுதுண்டா. அதில் பார்த்து நீங்கள் நம்பி வந்து போயிடாதீங்க, அதை உங்களை சொல்லிக்கொள்றேன். தடி ஒன்று தான் லோஞ்சிக்காரனே கேட்டுருவான். இதால நாங்கள் சில இடங்களை பார்த்துருக்கிறோம், தெரியாத இடங்களை. சாப்பாட்டு கிடையாது, கிழுவந்தடி எல்லாம் வேலி கூடவா இருக்கு பாருங்க. யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கின்ற எமது இளைஞர்கள் யுவதிகள் உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனலதீவு நோக்கி பயணம் செய்ய போகிறோம். என்னடா தம்பி தீவு பக்கம் போகிறேன்னு சொல்லி யோசிக்கிறேன். எல்லாமே அந்த தீவு பக்கம் வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்கினா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலாக நிறைய பேர் அந்த தீவுகளுக்கு பெருசாக போய் வர மாட்டோம். அதாவது நாங்கள் இடங்கள் பார்க்குறேன்னு சொல்லியெல்லாம் போய் வர மாட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அந்த இடங்களை பார்க்க போகிறோம். அனலதீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது சுற்றுலா பயணிகள் போய் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டால் 1-2 இடங்கள் இருக்கலாம். இந்த பழைய காலத்து தொன்மையான இடங்கள் இருக்கலாம். என்று சொன்னால் போத்துக்கேரளாந்தெல்லாம் அங்கே ஆட்சி புரிஞ்சவர்கள் அப்படி சில கட்டடங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் அங்கே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 7 தீவு இருக்குது. சப்த தீவுகள்னு சொல்லுவீங்கன்னா நைனாதீவு, எழுபதீவு, அனலதீவு, மற்றது பூங்கொடி தீவு, நெடுந்தீவு, மற்ற காரதீவு, அதாவது காரநகரின் தீவுன்னு சொல்லித்தான் நான் கூகுளில் பார்த்துனான். அதையும் சேர்த்து தான் சொல்லி சொல்லி தெரியல. மற்ற காரதீவு, அடுத்தது வேலனை தீவுன்னு சொல்லி கிடக்கு. மண்டதீவு என்ன ஆனால் குழப்பமாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனலதீவுக்கு போகிறதுக்கு மொத்தம் 2 பாதை இருக்குது. முதல்ல நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காரநகருக்கு போய் அங்கேருந்து பெரிய மூலம் இல்லாட்டி படகு மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஊர்காவத்துறைக்கு போய் ஊர்காவத்துறை அந்த இறங்குதுறைன்னு சொல்லி கிடக்கு அந்த படகு ஜெட்டி அடின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஊர்காவத்துறை ஜெட்டி அடிக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படகுல அனலதீவுக்கு போய்க்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்படியே வேலனைக்கு போய், அதாவது நாங்கள் பண்ணைக்கு போய் அப்படி வேலனை போய் ஊர்காவத்துறை போய் அங்கேருந்து போய்க்கொள்ளலாம். 2 பாதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியும் ஊர்காவத்துறையிலேருந்து தான் ஏறிக்கொள்ளணும். அதை உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். இதில் பாருங்க, வேலனை 1 கிலோமீட்டர்னு சொல்லி அராளி பக்கம் தூக்கி காட்டுது. நான் இப்போ வட்டுக்கோட்டை சந்தியிலேருந்து நான் ஜாழ்ப்பாணம் போய்கொண்டிருக்கேன். இது அராளி பாலத்தறின்னு சொல்லுவேன். இதில் பாருங்க, வேலனை 1 கிலோமீட்டர் சொல்லி உங்களை பக்கம் போட் காட்டுது. இதுக்காக நீங்கள் நேராக போனீங்கன்னு சொன்னால் அராளித்துறை இடத்துக்கு தான் போகும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்மி கேம்ப் தான் இருக்குது. அது தாண்டி நாங்களோட போக இல்லாது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே வேலனை 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் பயணம் செய்யக்கூடிய வழியில் இருக்குன்னு கேட்டால் இல்லை, படகு மூலம் நாங்கள் போக இல்லாது, ஒரு ரோட்டும் இல்லை. ஆனால் அதில் போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலனைன்னு சொல்லி கிடக்கு. அதில் பார்த்து நீங்கள் நம்பியும் வந்து போயிடாதீங்க. அதை உங்களை சொல்லிக்கொள்கிறேன். நான் உங்களை போய் காட்டணும்னு சொல்லி தான் யோசிச்சுதான் இந்த நாட்டு பெட்ரோல் நிலவரத்துக்காண்டி அதுக்கு போய் காட்ட இல்லாது. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் அப்படி நாங்கள் வேலனையால் போய் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். போய்க்க முக்கியமான இடங்கள் வந்து அதை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, நாங்கள் பண்ணியால் போய்க்கொண்டிருக்கோம். முன்னு பாருங்க அந்த படியனை அப்போ எப்படி ஏற்றின்னு வரான்னு சொல்லி நல்லா இருக்கு பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மண்டதீவில் நிற்கிறோம். மண்டதீவு தாண்டி போய்க்கொண்டிருக்கோம். எனக்கு இதில் ஒரு ஆசை உண்டு, ட்ரோன் கேமரா விட்டு எடுக்கணும்னு சொல்லி. இப்போ அதுதான் நாங்கள் எடுக்க போகிறோம். வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி taptapsend. UK, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட taptapsend ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற KSHANKAR10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா taptapsend.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வச்சு ட்ரோன் கேமரா வீடியோ எடுத்துனாங்க சிட்டியான காற்றா கிடந்துச்சு எடுக்கையில் கிடந்துச்சு மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஏர்கிராஃப்ட்னு சொல்லி அதுவும் காட்டுச்சு அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கையில் ட்ரோனை ரக்கி போட்டு இப்படி நாங்கள் அனலதீவு நோக்கி போய்கொள்வோம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டத்தாவரம் எல்லாம் இந்த குமிழி மாதிரியெல்லாம் கிடக்கு நல்லா இருக்குது ட்ரோன் விட்டு பார்க்க நல்லா இருந்தது காற்றால் ரக்கி போட்டேன் இங்கே ட்ரிப் வந்து நிற்கிறேன் நினைக்கிறேன் ஒரு பட்டாவில் எல்லோரும் உடுப்பெல்லாம் கட்டி கொண்டு ட்ரிப் வந்து நிற்கிறாங்க படியாங்களா சேர்ந்து நல்லா இருக்கும் அப்படிலாம் போய்க்க சுட்டியான ஹோத்த ஐயோ பைக்கு மூவாச்சு ஃபுல்லாக தான் படிக்கிறேன்னு பாருங்க 40 போகுது பைக் அவ்வளோத்துக்கு காற்றடிக்குது நாங்கள் இதுக்காலம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அராளித்துறைன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு 3 கிலோமீட்டர்னு சொல்லி கிடக்கு பாருங்க இஞ்சால் நாங்கள் விளக்கே பக்கம் திரும்பணும் இஞ்சால் குறிகட்டுவான் 19 கிலோமீட்டர் ஐநாதி போகிறதுக்கு ஊர்காவத்தில் 8 கிலோமீட்டர் சொல்லி கிடக்கு பாருங்க இந்த பாதை தான் இங்கே இதுக்கால போய்த்தான் நாங்கள் அராளித்துறைக்கு போய்க்கொள்ளணும் ஆனால் இப்போ ஒரு பாதையுமே இல்லை அதையும் உங்களை சொல்லிக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஊர்காவத்துறைக்கு வந்துட்டோம் பாருங்க இதில் போட்டு நடக்கும்னு நினைக்கிறேன் ஊர்காவத்துறை ஹாஸ்பிட்டல் இங்கே இடக்கே பக்கத்தில் இருக்குது ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறை இப்போ நேரம் நேரத்தை சொல்ல மாட்டேன் 11:24 நாங்கள் வலிக்கிட்டு 6 மகராஜோட்ட போயிட்டு அப்படி நாங்கள் ட்ரோன் கேமரா வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு என்ன சிக்கன் இஞ்சாலே போட்டு கிடக்கு சரி பேர் இந்த போட்ட சிக்கனை நிப்பாட்டுறது மறந்துடுவோம் அதை பார்த்துட்டு நாங்கள் பின்னுக்கு அப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியதான் பாருங்கள் பெரிய சர்ச் ஒன்று இருக்குது புனித அந்தோனியா கல்லூரி தேசிய பாடசாலை ஊர்காவத்தில் பெரிய பள்ளிக்கூடம் வேண்டா இந்தியாவில் சர்ச் ஆகிற பள்ளிக்கூடம் பழைய கட்டடங்கள் இருக்குது பாருங்கள் இந்த அலைஞ்சு இது போலீஸ் ஸ்டேஷன் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையம் இந்தியாவிலையும் ஒரு சர்ச் இருக்குது பாருங்க இடக்கை பக்கத்தில் படகுத்துறை 2 கிலோமீட்டர் அது கார்னர் போகிறதுக்கு நாங்கள் இப்படியே பார்த்தீங்க சொன்னால் இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம் ஊர்காவத்தில் டவுன் அங்கே அனலதீவு போகிறதுக்கு எதுக்காக வர சரியாக தேங்க்ஸ் சரி ஓகே அனலதீவுக்கு போகிறதுக்கு தான் போகலாம் சரியா இந்த சந்தி தான் எந்த ரோட் பார்த்து வைக்கணும் என்ன ஐத்தாம்புல வீதியோ ஐயோ அங்கேலாம் போகுது பைக் ரோல் ரோட்டுக்காக போய்கொண்டிருக்காங்க இப்படி கொண்டா அந்த ரோட்டுக்கு தான் போடுமென்னு நினைக்கிறேன் என்ன ஏற்கனவே நான் போயிருக்கேன் இதுக்கால நிறைய பெண்டுகள் வரும் பார்த்து விடுங்க இதுக்கு நிறைய வீடுகள் பார்த்தீங்க சொன்னால் அந்த பாலடைஞ்சு போய் கிடக்கு பாருங்க இந்த கைவிடப்பட்ட நிலையில இதுக்கு நிறைய வீடுகள் தான் நான் அந்த இறுதி யுத்தங்களுக்கால அப்படி விட்டுட்டு போயிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் பெண்டு எப்படி வருதுண்டு ஒரு வீடு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிருப்பீங்க கிணவரோட கட்டுற வீடு பாருங்க எப்படி இருக்குண்டு ஒன்றுமே இல்லையடா ஆ அது தீவு அது 70 தீவுடா அதுதான் அனல தீவு பைக் இல்லையா நான் போகிற ஸ்பீடுக்கு ஓகேடா கேட்டு வா நானே போய் கேட்டு வா அனல தீவுக்கு எத்தனை மணிக்கான்னு சொல்லி 12:45 ஆனால் கடைசி எத்தனை மணிக்கு அங்கே இருந்து 4:30 அங்கே இருந்து அங்கே போகணும் இது 70 தீவு அது அடுத்து அனல தீவு நயனாதீவு அதுக்கு தெரியுதுங்க அது நயனாதீவு தெரியுது அதுக்கு தெரியுதாண்ணா கோபுரம் அடா கூட நேராக தெரியுதா நயனாதீவு கோபுரம் தெரியுது பட் அங்கால பூங்குடி தீவு அதில் நினைக்கிறேன் வா நிலைக்கு அனுப்போம் இன்னும் 1 மணி அது கிடக்கு 1.5 மணி அது கிடக்கு வா என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:30 ஆகுது நாங்கள் இந்த படகுல போகிறதுக்காண்டி இப்போ திரும்ப போய் சாப்பிட்டு வந்து நாங்கள் அதில் ஏன்னா சாப்பாடு கடை ஒன்றுமே இல்லையாம் அதான் சாப்பிட்டு போனால் சோடி இல்லையான்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் எதுடா படகு இதான் அனலதீவு அது எப்படியா பிளான் பண்ணேன் டைம் கிடைச்சது
அனலதீவுக்கு இப்போ திரும்ப வராது. போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தாச்சா? பார்க்குறேன் அவன் அங்கே இருந்து வருது. யூடியூப்ல பார்க்குறீங்களா? யூடியூப்ல என்ன திடீர்னு நல்லதில்லை என்ன வீடியோ எடுக்க அனலதீவு கடத்து திரும்ப எடுக்கு 70 எடுத்து அனலதீவு. நீங்கள் எந்த இடம் வேணா? ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ். அனலதீவுக்கு நீர் தான் வந்து ஒன்று பார்க்குறேன். அதில் பரேக்கே கண்டுட்டு நான் இது கலட்டாமலே கண்டுபிடிச்சிட்டுன்னு வாங்கிட்டேன். தூக்கி இங்கே விட்டுருவா தூக்குனேன். சரி சரி ஆனந்து உடன் கை விட விட்றா தள்ளுற முடு. திரும்ப போறீங்களா? ஏனியதாங்க அது நின்றுட்டு முட்டிட்டு முடிய எத்தனை மணிக்கண்ணா முதலாவது அங்கேருந்து வர்றது? இங்கேருந்து 7:20. எவ்வளோ நேரம் பண்ண போகிறதுக்கு? 3/4 மணி நேரமா? இதால நாங்கள் சில இடங்களை பார்த்துருக்கிறோம், தெரியாத இடங்களை. சாப்பாட்டு கடையால் நேற்று தேர் திருவிழா. சைக்கிளில் போகலாம். சைக்கிளில் உங்களோட சைக்கிளில் குழந்தைன்னா அந்த பக்கம் தொங்கல் தொங்கல் அங்கே ஒரு கோயில் உண்டு. தீர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு தடி கூட கொண்டுறீங்களா? ஒரு தடி கூட கொண்டுறீங்களா? என்னதுக்கா? சொல்றேன் பாம்பு தேங்காய் கொண்டுறீங்களா? தடி கொண்டு லோஞ்சிக்காரனே கேட்டுருவான். எதையும் கொண்டு வந்தீங்களா திருப்புங்க கொண்டு தடி வெளியே கொண்டு வச்சிருக்கிறதுக்கு அப்படி இருக்கு. சரி 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 கேள்விப்பட்டுக்க நான் அந்த கோயிலுக்கு தேங்காயெல்லாம் கொண்டுறீங்களா? கொண்டு வந்தா பாம்பு வீரமன் சொல்லி சொல்றேன். கொன்று வீடு மட்டும் அப்படியாச்சு அதிலே சாப்பிட்டு அதிலே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 12:41. இது 12:45 வலிக்கிறோம்னு சொல்லி சொன்னேன். பைக் எல்லாம் ஏற்றியாச்சு பாருங்க. பட் அங்கே பஸ்ஸும் கொண்டு வருது. பஸ்லேயே வாக்கிற வெளியினு சொல்லி நினைக்கிறேன் போகிறதுக்கு. இஞ்சால இந்த அண்ணா மேலே அந்த அக்கா மேலே நினைக்கிறேன். வெளிநாட்டில் இருந்தாங்க வீடியோக்கள் பார்க்குறேன். நாங்கள் வெளியின பஸ்ஸில் இருந்துறாங்க. சாமான இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு தேவையானது என்ன ஒரே வந்து போயிடலாம் தானே. வந்து போகிற காசு செலவு. மற்றது அங்கே ஒரு கடைகளும் இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். பெருசாக எல்லாம் சில கடைகள்லாம் இருக்குது. 70 போகுது வேறங்க அந்த படகு. இது அனலதீவு. அப்பா ஏண்டா அப்படி கால் தண்ணியில் விடமா தரப்படுதுனவா அப்போ போடு ரெடிமேடு தானே பழக்கம். தண்ணி குடிப்போம். பெட்ரோல் டீசல்லாம் கொண்டு போயிடும். அலைச்சல் வந்து போகணும். ஒரு அது 70 நான் 70 வீடியோ பார்த்து சொன்னேன் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கிறோம். நம்ம ஐ கார்ட்லேயும் கொடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க.
வெளிச்சத்தில் தெரியுற பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேமரா தெரியுதுன்னு தெரியல 70 தீவு தெரியுது. அதில் அவங்களால பருத்தித்தீவு, இஞ்சால நாங்கள் வந்த இடம் அனலதீவு. நைனாதீவுக்கு அவனை கிட்டேன்டா அப்படி இதுலேருந்து நைனாதீவுக்கு போவோம் நாங்கள் அப்படியே இதுக்கு அவனை கிட்ட எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனலதீவுக்கு வந்துட்டோம். வரையல் இன்னும் இப்போ படகு போய் கொண்டிருக்கோம். அதில் தெரியாது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனலதீவு கிட்டத்தட்ட வந்துட்டோம். முதல் தடவை வரேன் நான். நிறைய பேர் நீங்கள் இந்த தீவில் வாழ்ந்துருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாம் கீழே கொம்பலில் சொல்லிக்கொள்ளுங்க. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் திருவிழா நடக்குது. அந்த ஆலயத்துக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்த்த திருவிழாவாம். நான் சன்னதியோட சேர்ந்து கொடியேறி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சன்னதியிலே இன்றைக்கு தீர்த்தம் தான். முக்காமலத்தை கூட தானேண்டா 1:53 கிட்டத்தட்ட 1 மணித்தியால பயணம். உண்மையாக பஸ்ஸண்டா கூட்டி நாங்கள் போய்க்க ரோட்டுகளை பார்த்துட்டு போகலாம், சைடில் பார்த்துட்டு போகலாம். சுத்த வர கடலே பார்த்துட்டு வரணும். சரியா போர் அடிச்சிச்சு. நண்பர்களை சேர்ந்து வரைக்கும் காய்ச்சி கொண்டு வரலாம். அதில் ஆட்டோக்கள் நிற்குது. நீங்கள் தெரிஞ்ச ஆட்டோக்கள் பிடிச்சின்னு போய்க்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது பெரிய இது தானேண்டா அங்கே இருக்குது. மற்றது இஞ்சால அங்கே போகணும். அது நைனாது இது கோபுரம் தெரியுதுண்டா. குதிக்க மாட்டேங்க தாங்கள காட்டு அடிக்குதா சின்ன படையில் எப்படி இது நான் பாஞ்சிட்டேன் அப்பவே. வா இன்னும் வந்து அது காலை சாப்பிட்ருக்கேன் வேண்டா அவர்கிட்ட வேண்டி பண்ணுவேன் இல்லைங்க அதுக்கு இழுத்து வரல. வரவங்க தேங்க்ஸ் பாய். அந்த பாம்பன் கடல் வழியாக என்று அன்போடு கிழுவந்தடியெல்லாம் வேலி கூடவா இருக்கு பாருங்க. யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கின்ற எமது இளம் இளைஞர்கள் யுவதிகள்